அனைவரும் சர்வ கடாட்சம் பெறுக. தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலிருந்து இந்த பதிவு. மகர ராசிக்காரர்களுக்கு 2024 எந்த மாதிரியான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெற வழிபாடு செய்யணும். உங்களுக்கு உகர்ந்த ஒரு அதிர்ஷ்ட தெய்வம் யார்? அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் என்ன? இதை சிரத்தையோடையும் நம்பிக்கையோடையும் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அடுத்தது பொறுமை. இது பாபா சொன்னது. யார் ஒருத்தர் நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் நம்முடைய காரியங்களுக்காக நம்ம காத்துட்ருக்கிறோமோ அத்தனை காரியங்களும் நமக்கு சாதகம். காரணம் எதனாலன்னா, எதுவாக நினைக்கின்றாயோ அதுவாக மாறுகின்றாய். நீ என்ன எண்ணத்தில் கொண்டு வரையோ அந்த எண்ணத்துக்கு உண்டான வண்ணத்தை இறைவன் கண்டிப்பாக கொடுப்பான். நம்ம நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். நான் நல்லா இருப்பேன், நான் நம்புகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக என் கஷ்டங்கள் கரைந்து போகும், வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட நம்பிக்கை எதில் வைக்கணும்னா இறை வழிபாட்டில் வைக்கணும். பரிகாரங்களும் அது மாதிரி தான். நம்பிக்கையோட இதை நான் செய்தால் நல்லா இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. அப்படிப்பட்ட முறையை தான் நான் சொல்ல போகிறேன். உங்களுக்குரிய மகர ராசிக்குரிய அதிர்ஷ்ட தெய்வம்னா ஆஞ்சநேயர். இந்த ஆஞ்சநேயருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு மூல நட்சத்திரம் போதும், மாதத்துக்கு வரக்கூடிய மூல நட்சத்திரம் போது ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்தணும். இந்த வெண்ணெய் காப்பு சாத்தி வெற்றிலை மாலையை பாக்கோட, அதாவது வெற்றிலையை எடுத்துக்கணும், சுண்ணாம்பை தடவணும், அதில் பாக்கு வைக்கணும். தாம்பூலம்னா என்னது? வெத்தலையும் பாக்கு சுண்ணாம்பு சேர்ந்தாதான் தாம்பூலம். அது இல்லைன்னா கிடையாது. அப்போது சுண்ணாம்பை தடவி பாக்க வைத்து ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் வைத்து அந்த வெற்றிலையை மடித்து மாலையாக கட்டணும். அந்த கட்டக்கூடிய மாலையினுடைய அந்த நூலாகப்பட்டது பச்சை கலரில் இருக்கணும். காரணம் எதனால் அப்படின்னா, குபேரனுக்கு உகந்தது அந்த பச்சை வண்ணம். அந்த பச்சை வண்ணத்தோடு சேர்த்து அந்த இதுவும் தாம்பூலத்தை, ஏன்னா அது தாம்பூலங்கிறது ஐஸ்வர்யம் இல்லையா, அந்த ஐஸ்வர்யத்துக்கு அந்த பச்சை நூலால் கட்டணும். கட்டி ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு செலுத்தினதுக்கப்புறம் இதை மாலையாக போட்டு செவ்வாழை 5 செவ்வாழையை எடுத்து அந்த செவ்வாழையே கட் பண்ணணும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வாழைப்பழத்தை கொஞ்சமாக எடுத்துட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இது நெய்யை ஊற்றி தீபம் போடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் மூல நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு அந்த வெற்றிலை மாலையை என்ன பண்ணணும், கையில் வாங்கிட்டு அதை பிரித்து வரக்கூடிய அங்கே பக்தர்களுக்கு அந்த தாம்பூலத்தை தானமாக கொடுக்கணும். அந்த தாம்பூலம் அவங்க தரிக்கிறாங்க அப்படின்னும் போது தர்திரங்கள் விலகும், நம்மளுக்கு கஷ்டம் இருக்காது, துன்பம் இருக்காது. இந்த வழிபாட்டை சிரத்தையும் நீங்கள் செய்கிறீங்கன்னும் போது நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். இதை செய்து பாருங்கள், வாழ்க்கையை வளப்படுத்துங்க, நலப்படுத்துங்க. ஜெய்.